வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்றைக்கி நானும் சமையலும் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்காய் டிஷ் பார்த்துருப்பீங்க, அந்த கத்திரிக்காய் மல்லி தொக்குன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் பண்ணும்போது எனக்கு காற்று அதிகமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இன்னொரு டிஷ்ஷு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க எங்கள் பொருள்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு கேஸே இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் யோசிச்சேன் நான். ஸோ அதனால் இன்றைக்கி அவ்வளோ வச்சு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். நம்ம அடை வீட்டிலலாம் சாப்பிட்ருப்பீங்க, இந்த பருப்பு அடை, அரிசி அடை, இந்த பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, பருப்புலாம் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் அது மாதிரி தான் இந்த அவ்வளோ வச்சு ஒரு அடை பண்ண போகிறேன். பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்க அந்த வெல்லம், நட்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் மில்க்மேட், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் இந்த அவல். ஸோ இதெல்லாம் வச்சு ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா தட்டி அப்படி கொடுத்தீங்கன்னாவே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ முக்கியமாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா ஒரு கடைக்கு போகிறீங்க, மைசூர் பாக்கு, லட்டு, இந்த மாதிரி தான் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்றாங்க, சரிங்களா? ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தெரிஞ்ச பொருள், நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணலாம், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் யோசிச்சிருக்கும் போது இந்த ப்ரிப்ரேஷன் என்னோடய குழந்தைக்கு நான் பண்ணி தருவேன். பண்ணி டெய்லியும் சொல்ல முடியாது, வாரத்தில் ஒரு 4 நாளில் 5 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி தருவேன். அதாவது அடுப்பு இல்லாமல் ஒரு ஸ்வீட்ஸ் கேட்டிங்கன்னா அந்த சாக்லேட் பதில் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நான் பண்ணி தரும்போது அவங்களும் நல்லா விரும்பி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அவல் அடை, இந்த அவல் அடைக்கு நான் அவல் வச்சுருக்கேன். நான் இந்த அவல் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக இங்கே இந்த வெள்ளை அவல் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை அவல் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஸ்டெயின் ரொம்ப அதிகமாக போகிறோன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த அவலை இப்படி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக அந்த ஊறின பிறகு சாகியாகும். ஸோ அந்த ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அதிகமாக தண்ணி போடாது, அதிகபட்சம் ஒரு பெரிய ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணியை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அதாவது வேறு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவள் நல்லா தண்ணி ஊற சாகி ஆகிடும். சாகி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்க வெல்லம், நாட்டு சக்கரை தான் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த ரீஃபைண்ட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, வெள்ளை சுகரை வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லதில்லை. அதனால் நாட்டு சக்கரை, அந்த நாட்டு சக்கரை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி பாதாம் இருந்தால் போடுங்க, முந்திரி இருந்தால் போடுங்க, இல்லை காஞ்சி திராட்சை போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் என்கிட்ட இப்போது பாதாம் பருப்பு இருக்குது, பிஸ்தா பருப்பு இருக்குது, காஞ்சி திராட்சை இருக்குது, எல்லாமே வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ இந்த அவல் கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்களா, நான் அவல் போட்ட உடனே இப்போ நீங்கள் கையில் பிடிக்கும் போது இப்படி இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஊற டைம் எடுக்கிற டைமுக்கு கொஞ்சம் சாகி ஆகிடும். ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு பிறகு இப்போ இந்த அவல் நம்ம லைட்டாக கொஞ்சமாக, அதாவது நான் சொன்ன மாதிரி பெரிய டேபிள் ஸ்பூன், அந்த டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் டின்னர் சாப்பிட்ற டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் வந்துடும். அதுக்கு பிறகு என்கிட்ட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி எல்லாருமே ஈஸியான ஒரு சமையல் செஞ்சுறாங்க. பால் நல்லா ஒரு பசும்பாலோ இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கி சில்லுன்னு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணி கூட நட்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு பதிலாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோட இந்த அவல், அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள், அப்புறம் இந்த வெல்லம், இந்த தேங்காய்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஆல்வேஸ் ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவியான ப்ரிப்பரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ற எண்ணமே வராது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் அளவு இந்த தொன்னை கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கலை தருவாங்கல்ல, அந்த தொன்னை அளவுக்கு நான் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெல்லம் இங்கே மில்க்மேட் வச்சுருக்கேன். இந்த மில்க்மேட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். எனக்கு கொஞ்சம் அந்த பைண்டிங் ப்ளஸ் அந்த கொஞ்சம் இனிப்புத்தன்மை அதிகமாக கொடுக்குறதுக்காக, ஒரு மைல்டான ஒரு க்ரீமி டேஸ்ட், அந்த இனிப்புத்தன்மைக்காக நான் மில்க்மேட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மில்க்மேட் இந்த பவுலில் இப்போ ப்ளேஸ் பண்ண ஜஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இனிப்புக்காக வெல்லம் ஆட் பண்ணுறேன். நம்ம டைரெக்டாக பால் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த பால் ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த டேஸ்ட்லாம் வராது. நம்ம வீட்டில் குக் பண்ணி பண்ணால் உங்களுக்கு அது வராது. அதனால் மில்க்மேட் ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். வெல்லம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறோம். தேங்காய் ஆல்வேஸ் உடம்பு நல்லது. காலையில் எழுந்திங்கன்னா அந்த தேங்காய் நிறைய பேருக்கு வயிற்றில் புண்ணு இருக்கும். அந்த புண்ணு ஆகிறதுக்கெலாம் என்ன பண்ணோன்னா தேங்காய் சாப்பிட்ற நல்லது சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஃப்ரெஷ் தேங்காய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் வீட்டில் ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தியாக ஒரு இட்லி சாப்பிட்றீங்களோ, இட்லி ரொம்ப ஆல்வேஸ் ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஏன்னா ஸ்டீம் பண்ணி வருது, அதில் ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை, அரிசி, உளுத்தம்பருப்பு, நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இட்லி ஸ்டீம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இட்லி சாப்பிடும்போது ஒரு சின்ன ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காவும் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி
நீங்கள் வயிறில் புண்ணு இருந்ததுன்னா அந்த டைமில் தேங்காய் சாப்பிட்டா நல்லது இல்லை. ஸோ அதனால் தேங்காயும் ஆட் பண்ணுறேன். ஆல்வேஸ் தேங்காய் பால் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிறது உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். இதனால் கொஞ்சம் ரஃப்பாக கையிலேயே 1/2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சும்மா ரைட்டாக நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாதாம் பருப்பு தான் பாதாம் போடுங்க, முந்திரினா முந்திரி போடுங்க. அதுக்கப்புறம் காஞ்சி திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் இந்த பச்சை திராட்சை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பேரிச்சம்பழம் போட்டால் ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் வீட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்குது. இன்றைக்கி கம்பல்சரி வந்து எல்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்க. ஸோ பேரிச்சம்பழம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நட்ஸ் இல்லை என் வீட்டில், அதனால் இந்த மிக்ஸ் பண்ண முடியல, என்னால் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியலன்னு நினைக்க வேண்டாம். பேரிச்சம்பழம் போட்டு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லா நட்ஸும் இதில் போட்டாச்சு. கொஞ்சம் முழுசாகவும் போடுறேன், ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாதாம், காஞ்சி திராட்சை, பிஸ்தா எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த அவல் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அவல் வந்து சும்மா லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. என்கிட்ட அதிகமாக குவான்டிட்டி இருக்குது, அதனால் ஃபுல்லாக போடல, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மில்க்மேட் இப்போ எதுக்காக நான் யூஸ் பண்ண உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா அந்த எல்லா மிக்சரும் வந்து டூகெதராக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் மில்க்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீமி டேஸ்ட்டுக்கும் எல்லா மிக்சரும் வந்து ஒன்றா செய்கிறதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உண்மையாக வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தி பார்னு சொல்லி ஒரு எம்என்சி, அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பார்னு சொல்லி கண்டிப்பாக தரணும். அதில் வந்து சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மற்றபடி வந்து சக்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து ஓட்ஸு, செசமி சீட்ஸு, அதாவது எள்ளு, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கோகோனட் வச்சு ஒரு டிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியான ஒரு பொருளாக கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா அழுத்தணும். அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளேட் பக்கத்தில் இருக்குது. இந்த பிளேட்டில் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த பிளேட்டில் ஒரு சின்ன அடை மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இதை அடையும் பிடிக்கலாம், இல்லை பால்ஸ் மாதிரி பிடிக்கலாம். பால்ஸ் மாதிரினா கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அடைன்னா கொஞ்சம் இப்படி பிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மென்று சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸாக வருது. நம்ம வீட்டில் எப்படி வடை போடுவீங்க, வடை போடுற மாதிரியே அந்த நல்லா உள்ள கையில் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அந்த அவல் வந்து இது வந்து பேட்டியும் சொல்லலாம், அதாவது கெட்டியாக பிடிச்சி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அடை மாதிரியும் சொல்லலாம். அடைனா நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து நல்லா தட்டி நல்லா மெலிசாக சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கோம். இது அந்த மாதிரி நல்லா நைஸாக தட்ட முடியாது. ஸோ அதனால் நீட்டாக வச்சுருக்கோம். இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷன் மேலே கொஞ்சம் லைட்டாக கார்னிஷ் மாதிரி மேலே போட்டு இந்த பிஸ்தா அப்புறம் இந்த பாதாம் பருப்பு இல்லை மேலே ஜஸ்ட் லைட்டாக மேலே கார்னிஷ் பண்ணி நடத்தி சேவ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய், இந்த வெல்லம், இந்த மாதிரி கொஞ்சம் பவுல், இந்த நட்ஸ்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தாவே ஆல்வேஸ் வந்து எப்போவுமே நல்லது. சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுல இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு வந்து இது ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.